அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்தது போல இன்று மாண்புமிகு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற முதல் நாளே அவர் ஒன்றை ஒப்புக்கொண்டார் மறைமுகமாக. அதை இந்த விஜயின் மேல் மோகத்தில் இருக்கும் அவர்களின் ஃபாலோவர்ஸுக்கு அதை உணர முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். அப்படி உணர்ந்திருந்தால் அவருக்கு வாக்களித்திருக்க முடியல நிச்சயம். அது என்னவென்றால், நாம் தமிழ் கட்சி சொல்வது போல இலவசம் என்பது இந்த நாட்டிற்கு ஒத்துவராத ஒன்று. தற்போது இருக்கும் நிதிச்சூழலில் அது மிக பெரும் ஒரு அச்சுறுத்தல் என்பதை நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு மேடையிலும் சொல்லி வந்தது. அதைத்தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் விஜய் அவர்கள் முதல் உரையிலேயே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால், திமுக இப்படி 2021 பொறுப்பேற்ற உடனே வெள்ளை அறிக்கை அப்படின்னு ஒரு வெற்று அறிக்கையை சொல்லி, இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்லி, தன்னுடைய கையாளத்தனத்தை மறைக்க, தன்னுடைய ரசிகர்களை மகிழ்விக்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்களோ, அதே போல விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு. உடனே விஜய் ரசிகர்கள் அனைவரும் வெள்ளை அறிக்கை விட போறார். வெள்ளை அறிக்கை என்பது இது முதல் முறை அல்ல. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2021 திமுகவும் இதே போலதான் ஆரம்பித்தது. அதையே தான் தற்போது விஜய் காப்பியடித்துள்ளார். மேலும் இலவசம் என்பது சாத்தியமில்லை என்பதையும் கூறியிருக்கிறார். அப்படி இருக்கிற இந்த சூழலில் 200 யூனிட் இலவசம் என்பதை முதல் கையெழுத்தாக தான் கூறிய பொய்களில் ஒரு பொய்யை நிறைவேற்றுவது முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கையெழுத்திட்டுள்ளார். அதில் என்ன செக் வைத்திருக்கிறார் என்றால், 500 யூனிட் வரை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் இலவசம் என்பதை விஜய் அவர்கள் இன்று குறிப்பிட்டுள்ளார். இதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு மேடையிலும் நாம் தமிழ் பிள்ளைகள் சொல்லி வந்தோம். இலவசம் என்பது ஏமாற்று 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 என்று. அதை முதல் நாளே விஜய் அவர்கள், நான் ஏமாற்றுவதற்கு தான் அறிக்கை விட்டேன், வாயில் வந்ததையெல்லாம் கூறினேன், அதை என் மீது இருந்த ஒரு மோகத்தின் அடிப்படையில் மக்கள் நீங்கள் நம்பி ஏமாந்து விட்டீர்கள் என்பதை இன்று அவர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இதைவிட வெளிப்படையாக அறிவிக்கவும் முடியாது. எனவே மேலும் முதல் நாளே இப்படி ஒரு அந்தர்பல்ட்டி அடித்துள்ள முதல்வர் விஜய் அவர்கள் இன்னும் போகிற காலத்தில் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறார் என்பதை காத்திருந்து பார்ப்போம். மேலும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த விஷயங்களை பற்றி தற்போது நாம் எடுத்து கூறினால் விஜயின் மேல் மோகத்தில் இருக்கும் யாருக்கும் இது உணரப்போவதில்லை. எனவே அந்த விஜயின் மோகம் என்பது முடியும் வரை, அந்த காலம் வரை நாம் பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். பிறகு மோகம் முடிந்த பிறகு உண்மை நிலவரம் அனைவருக்கும் புரியும். அப்பொழுது மோகத்தில் இருந்த அனைவரும் விழித்தெழுந்து நமக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள். அதுவரை பொறுத்திருப்போம். என்னதான் நடக்கிறது என்பதை காத்திருந்து பார்ப்போம்.